ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். லஞ்சம் கொடுத்து அந்த அப்ரூவலை வாங்கியிருந்தா அந்த பள்ளிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். லஞ்சம் வாங்கின அமைச்சர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். கடந்த ஆட்சியில சிறுபான்மையினர் நல பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. ஆனால் காமனா இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எவ்ரி இயர் அந்த அப்ரூவலுக்காக ஒரு மிகப்பெரிய தொகை வாங்கப்பட்டது அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இவங்க காசு வாங்கல, சந்தோஷம். ஆனால் 5 வருஷமா அப்படி கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா, கொடுத்து வாங்கினது உங்க தப்பு, காசை வாங்கிட்டு கொடுத்ததும் அவங்க தப்பு. நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்னா கண்டிப்பா எந்த ஸ்கூலோட ஓனர்ஸும் வரமாட்டாங்க. கம்பல்சரி நாங்க அப்படிலாம் பண்ணலன்னு தான் ஒதுங்கிப்பாங்க. நீங்க ஓப்பனா பேசக்கூடாது. என் கையில ஒரு சாட்சி இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்த பேச முடியும்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் பேசுறோம்? என்னுடைய ஸ்கூல் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? நம்ம கோர்ட்டுக்கு போலாமே. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போது வரை இதற்கு பதில் சொல்லல. அவர் குறிப்பிட்ட டி நகர்ல அந்த குளோபல் 360 சொல்றாரு அப்படின்னா, அங்கதான் பணம்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அங்க விசாரணைக்கு சென்றாலே ஈஸியா ஆதாரங்கள் சிக்கும் அல்லவா? அது வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விடணும்னு ஏன் அன்பில் மகேஷ் நினைக்க போறாரு? அவர் பேரை சொல்லாத வரைக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் பேரை நீங்க சொல்லுங்க, அமைச்சர் தான் காசு வாங்கினாரு, அமைச்சருடைய செக்ரட்டரி காசு வாங்கினாருன்னு ஒரு நபரை குறிப்பிடும் போது தான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லாமே நீங்க உங்களோட வீடியோவா, போட்டோவா, டாக்குமெண்டா எல்லாமே நீங்க சப்மிட் ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. ஆன்லைன்லயே உங்ககிட்ட பேசிதான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கொண்டு வரும்பொழுது அந்த லஞ்ச லாவண்யம் மிகப்பெரிய அளவிற்கு குறையதா செய்யும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிள்ளைகளுடைய சுமை மிகப்பெரிய அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு குறையும். ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளர், கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம், ஒரு கருத்து வந்திருக்கிறது. அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறையில போன ஆட்சியில, திமுக ஆட்சியில 400 கோடிக்கும் மேல லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கான அந்த பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. படிக்கக்கூடிய கல்வித்துறையில் இப்படிப்பட்ட ஒரு ஊழலா அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க? லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம் அப்படிங்கும் போது, லஞ்சம் கொடுத்து அந்த அப்ரூவலை வாங்கியிருந்தா அந்த பள்ளிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். லஞ்சம் வாங்கின அமைச்சர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனா லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கடந்த ஆட்சியில நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். சாதாரணமாக நம்ம பேச முடியும். ஆனால் அவர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை செயலராக இருக்கும் பொழுது அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சோ இது லஞ்ச லாவண்யம் இருக்கு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. கடந்த ஆட்சியில சிறுபான்மையினர் நல பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. ஆனால் காமனா இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எவ்ரி இயர் அந்த அப்ரூவலுக்காக ஒரு மிகப்பெரிய தொகை வாங்கப்பட்டது அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. நான் உங்க மேல ஒரு அலிகேஷன் சொன்னேன் அப்படின்னா நான் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். மெட்ரிக் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 8000 பிளஸ் இருக்கும். சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1500 மேல இருக்கும். இதற்கு எல்லாம் ஒரு ஒரு பெட்டியலா விடுறாங்க. அதாவது நீங்க அதுக்குன்னு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் இதை நாங்க கொடுப்போம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீதும் நடவடிக்கை அப்படின்னா அவங்க எப்படி ஒத்துக்கிட்டு வருவாங்க? ஏன்னா அவங்க மேலே நடவடிக்கை பாயும். நீங்க சொல்வது போல லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல நான் அன்னில இருந்து இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போக்குவரத்து துறையில வேலை வாங்குவதற்காக காசு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? காசு கொடுத்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கோர்ட்ல என்ன சொல்றாங்க? இல்ல, நான் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமைச்சர் ஒரு வேலைக்காக காசு கேட்கிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தகுதியானவர்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் போகுது 1. 2வது, தகுதி இல்லாத நபர்களுக்கு அது கிடைக்குது 2.
மூன்றாவது, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாமானியன், அப்ப அதுவும் தப்பு. இந்த மூன்றும் தப்பு இருக்கும்போது ஒண்ணு மட்டும் நம்ம கேட்போம், இன்னொன்னு கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி தப்போ அதே மாதிரிதான். அப்ப என்னுடைய ஸ்கூல் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? நம்ம கோர்ட்டுக்கு போலாமே, கோர்ட்டுக்கு போலாம் இல்லைங்களா? நான் எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்கேன், ஆனா எனக்கு இது அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல ஏன் எந்த அமைப்புமே அதை பத்தி பேசவே இல்லை? ஏன் இப்ப மட்டும் பேசுறாங்க? அப்ப அதுல நான் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நான் பாக்குறேன். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இவங்க காசு வாங்கல, சந்தோஷம். ஆனால் 5 வருஷமா அப்படி கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா, கொடுத்து வாங்கினது உங்க தப்பு, காசை வாங்கிட்டு கொடுத்ததும் அவங்க தப்பு. அதை நீங்க இப்ப பொதுவெளியில சொல்லும் போது நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். மேம், நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்னா கண்டிப்பா எந்த ஸ்கூலோட ஓனர்ஸும் வரமாட்டாங்க. கம்பல்சரி நாங்க அப்படிலாம் பண்ணலன்னு தான் ஒதுங்கிப்பாங்க. அப்ப நீங்க பொதுவெளியில நீங்க ஓப்பனா பேசக்கூடாது. என் கையில ஒரு சாட்சி இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்த பேச முடியும்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் பேசுறோம்? நந்தகுமார் அவர்கள் அதை பற்றி பேசினதுனால. நான் நந்தகுமார் XRYZ தனியார் பள்ளி அசோசியேஷன் அப்படி ஒரு கூட்டறிக்கையை விட்டதுனாலதான் நாம இதை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? இல்லைன்னா எனக்கு எப்படி ப்ரூஃப் கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு செய்தி வருது, ஒரு நாளிதழ்ல ஒரு செய்தி வருது, 18,000 இடங்கள் காலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த வாரம் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அதுல எழுதியிருந்தேன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள இடங்கள்ல 4000க்கு மேல காலியா இருக்குது, தலைமை ஆசிரியர்கள் 800க்கும் மேல காலியா இருக்குது, 11th 12th மட்டுமே 12,000 இடங்கள் காலியா இருக்குதுன்னு. அப்ப இன்னைக்கு அது ப்ரூஃப் ஆயிடுச்சுங்களா? அப்ப நான் எப்படி அந்த செய்தியை சொல்றேன்? இதே போல அவர்கள் தகவல் கொடுத்ததுனாலதானே நம்ம சொல்ல முடியுது. அப்போ கையில நீங்க ப்ரூஃப் இல்லாம எப்படி நீங்க ஒருவரை மட்டும் குற்றஞ்சாட்டுவீங்க? உங்களுக்கு தெரியும், நான் திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்ல தாவேக்காவை எதிர்க்க வேண்டியதோ, அவங்க எப்படி காசு வாங்க செஞ்சாங்க அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நான் இல்ல. நீங்க கேள்வி கேட்கறீங்க ஒரு கல்வியாளராக. இப்போ நான் ஒரு பேப்பரை அப்ளை எழுதியிருக்கேங்க, எக்ஸாம் எழுதியிருக்கேன். நீங்க எனக்கு ஃபெயில் போடுறீங்க. நான் சரியா எழுதியிருக்கேன், பேப்பரை ரீவாலுவேஷனுக்கு கேட்கிறேன். ரீவாலுவேஷன்ல நான் எழுதுனதெல்லாம் சரி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கோர்ட்டுக்கு போய் நான் கொடுத்த காசோட மட்டும் இல்லாமல் என்னோட மன உளைச்சலாக இருக்கட்டும், தவறாக திருத்தினதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும்ல. ஆனா நான் என்ன பண்றேன், என் பேப்பர் சரியில்லை, நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட காசு கொடுத்து பாஸ்போர்ட்னு சொல்லிடுறேன். நான் பாஸ்போர்ட் வெளில வந்ததுக்கு அப்புறம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பேரை சொல்லி அரவிந்த் என்கிட்ட காசு வாங்கி பேப்பரை கரெக்ட் பண்ணி என்னை பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, என்னுடைய பாஸையும் நீங்க செல்லாததாக்கணும்ல. நான் பாஸ் ஆனதும் தப்பு தானே இல்லைங்களா? அரவிந்த் காசு வாங்கினது தப்பு, காசு வாங்கிட்டு பாஸ் போட்டது தப்புன்னா அந்த டிகிரி நான் வாங்கினது தப்பு இல்லையா? அப்ப என் மேலேயும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல. இதுதான் இயல்பு, அதை தான் நான் சொல்றேன். இல்லை, அதுதான் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஊழலுக்கு மிகப்பெரிய அச்சாணியா இருந்தது. ஏன்னா வாங்கினவங்களும் சொல்ல மாட்டாங்க, கொடுத்தவங்களும் சொல்ல மாட்டாங்கன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த ஊழல்ன்ற ஒரு பெயர் இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருந்தது. இன்றைக்கு ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது, ஒருவர் வந்துட்டார் வெளியில. அப்ப இது போல எல்லாம் வந்தாங்க, ஏன்னா தப்பை உணர்ந்துதான் சில பேர் வர முடியும். தப்பை பண்ணிக்கிட்டே வர மாட்டாங்க, யாரும் தப்பை உணர்ந்தாதான் வெளியிலே வர முடியும். சோ ஒருவர் சொல்லும் போது அதுல முக்கியமான கருத்துக்கள், புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், தடையில்லா சான்று வந்து ஒரு அமௌண்ட் தனித்தனியா செப்பரேட்டா பிரிச்சு சொல்லும் போது கண்டிப்பாக இருக்கு. அது நம்ம இல்லன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் என் கையில ஆதாரம் இல்ல. இன்னைக்கு அவர் ஆதாரம் சொல்றாரு, ஒரு அசோசியேஷன்ல உள்ளவர் சொல்றாரு, அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க நாங்க காசு கொடுத்தோன்ட்டு. அப்ப காசு கொடுத்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதையே நீங்க அந்த ஆட்சி இருக்கும்போது கோர்ட்டுக்கு போலன்னு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுல அவர் பேசும்போது முக்கியமான ஒரு கருத்து, டி நகர்ல ஒரு அலுவலகம், அதாவது குளோபல் 360 ஒரு தனியா ஒரு அலுவலகம் வச்சு அங்கதான் எல்லாம் பேசுவாங்க, மிரட்டி கூட வாங்கினாங்கன்ற வார்த்தை பதிவு பண்ணும்போது மிரட்டிங்கிற பட்சத்துல வழி இல்லாம பண்ணிட்டாங்களான்னு ஒரு பக்கம், மிரட்டினாலும் நீங்க போய் கொடுத்துருவீங்களான்னு ஒரு பக்கம், ரெண்டு கேள்விகளா கேட்கப்படுது இல்ல? இல்ல, கண்டிப்பா வேற வழியே கிடையாதுங்க. நீங்க ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது. எப்படி அவர்கள் காசு கொடுத்தது தப்புன்னு சொல்றோமோ அதே போல ஒரு நிறுவனம் நடத்தி பார்த்தாதான் நமக்கு கஷ்டம் தெரியுங்க. ஏன்னா நீங்க அப்ரூவல் வாங்கி வச்சுட்டீங்க, அப்ரூவலுக்கு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, இந்த வருஷம் காசு கொடுக்கல, அப்ரூவல் வரலன்னா குழந்தை படிக்க அந்த 10th எக்ஸாமுடைய உங்களுடைய இதை நிப்பாட்டி வச்சிருவாங்கல்ல. நீ படிக்கிறது அஃபிலியேட்டடே இல்லைன்னு சொல்லி, இப்ப நான் 8th வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுங்க, நீங்க 8th இருந்து 9th மாத்துவீங்க. இப்ப நான் காசு கொடுக்கல, என் பள்ளிக்கூடத்தை நீங்க அப்ரூவல் கொடுக்கல, அப்ப என் பள்ளிக்கூடத்துல இருந்து என் பிள்ளைங்க வெளில போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்ரூவல் இல்லாத பள்ளியில படிச்சிருக்கீங்க, உங்களுடைய 8th நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு குழந்தையோட லைஃப் பாதிக்கப்படாதா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்து எதிர்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேரும் சேர்ந்து, அந்த எத்தனை பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த அத்தனை ஸ்கூலும் சைன் பண்ணி ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்கலாம் இல்லையா?
அப்ப இந்த 2 சைடும் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பண்டோரா பாக்ஸ் அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு இந்த கேள்விகள்லாம் நமக்கு வந்திருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, அமௌண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு அதை சொல்லணும். வாங்கினவங்க யாரு, கொடுத்தவங்க யாருன்னு அந்த 2 பேர் தான் நான் வாங்கினேன், நான் கொடுத்தேன், நான் வாங்கல கொடுக்கலன்ற ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்காங்க. மேம், இன்றைக்கு காலையிலிருந்து இந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போது வரை இதற்கு பதில் சொல்லல. சோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, குறிப்பிட்ட ஒரு அலுவலகத்தை வேற 10 வேற யாரும் பேசியிருந்தா ஓகே, விமர்சகர்கள்ன்ற பேர்ல ஒரு தனியார் அமைப்புக்கான ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நந்தகுமாரி அப்படி பேசுறாரு அப்படின்னா அந்த கருத்துக்கு அவர் பதில் சொல்லியாகணும். முன்னாள் அமைச்சர் இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. அவர் குறிப்பிட்ட டி நகர்ல அந்த குளோபல் 360 சொல்றாரு அப்படின்னா அங்கதான் பணம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அங்க விசாரணைக்கு சென்றாலே ஈஸியா ஆதாரங்கள் சிக்கும் அல்லவா? இன்னைக்கு என்னங்க அங்க இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆட்சி மாறி 1.5 மாசம் ஆயிடுச்சு. 2வது ஒரு காசை வாங்குறவங்க, ஏன்னா அவங்க எல்லாம் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லி சர்க்காரியா கமிஷன்ல சர்டிபிகேட் வாங்கினவங்க. அதனால என்னைக்கோ காசு வாங்கினதை இன்னைக்கு நீங்க தடயத்தை எடுக்க முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியே செஞ்சிருக்க முடியாது. அவர்கள்லாம் அதுல வல்லவர்கள், அதனால அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. 2வது அவர் இந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லல, யோசிச்சு பாருங்க. எப்ப அவர் பதில் சொல்லுவாரு அப்படின்னு. இதுதான் அவர்களுடைய தந்திரம், ராஜதந்திரம். அவர்கள் இந்த 23ஆம் புலிகேசியில சொல்லுவாங்கல்ல, ராஜதந்திரம் அனைத்தையும் கரைத்து குடித்திருக்கிறாய் மன்னாங்கிற மாதிரி அது திமுகவிற்கே உரிய விஷயம். அவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் ஊழல் செய்யறதுல. அப்படி இருக்கும்போது அந்த தடயத்தை இன்னி வரைக்கும் விட்டு வச்சிருப்பாங்களா என்ன? 2வது வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விடணும்னு ஏன் அன்பில் மகேஷ் நினைக்க போறாரு? அவர் பேரை சொல்லாத வரைக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் பேரை நீங்க சொல்லுங்க, அமைச்சர் தான் காசு வாங்கினாரு, அமைச்சருடைய செக்ரட்டரி காசு வாங்கினாருன்னு ஒரு நபரை குறிப்பிடும் போதுதான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க வெட்ட வெளியில பொதுவாக நீங்க சொல்லும் பொழுது அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இல்ல. கேள்வி கேளுங்க, அவர் சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேம், இது ஓகே, டி நகர்ல குளோபல் 360. இன்னொரு பக்கம் டிபிஐ அலுவலகத்திலே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர்லயே இந்த பண வசூல் நடந்துச்சு அப்படின்னு டிபிஐ அலுவலகத்தையுமே குறிப்பிட்டு சொல்றாரு. அங்க கூட எதுவும் கிடைக்க போறது இல்ல. கண்டிப்பா கிடைக்காது. எப்படிங்க கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன அத்வானியா சொல்லுங்க. ஏகேன்னு ஒரு பேர் போட்டிருக்குது. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்வானி அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அந்த ஏதோ ஒரு ரெய்டுல ஒரு டைரியில வெறும் ஏகேன்னு பெயர் போட்டதை பார்த்து அத்வானியினுடைய பெயர் தான், அவர் தான் இதுல ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லும் போது தார்மீகமாக பொறுப்பை துறந்து நான் விசாரணையை சந்திச்சு குற்றமற்றவர்னு நிரூபிச்சு திரும்பவும் நான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வரேன் அப்படின்னு சொல்ற தார்மீகம்லாம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கா என்ன? நீங்க அவ்வளவு தூரம் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்க? ஒரு நேஷனல் ஹெரால்டு வரும் பொழுது கோர்ட்டையே சம்பிக்க வைக்கிற அளவிற்கு, ஏன்னா இன்னைக்கு கையும் களவுமாக பிடிபட்டு தவறு செய்தார்கள் என்று பெயில்ல இருக்கிறவங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். ஆனால் அவர் கோர்ட் விசாரணைக்கு போறதையே ஏதோ சுப்ரீம் கோர்ட்டே குற்றம் செஞ்சது போல ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு லாயர்ஸை கூட்டிட்டு போனாரு. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நீங்க வீடியோவை கூட எடுத்து பாருங்க. இவர்கள் நம்மளுடைய அமித்ஷா மேலையும் பிரதமர் அவர்கள் மேலையும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு போகும் பொழுது அமைதியா போய் அத்தனைக்கும் ஒத்துழைச்சு குற்றமற்றவர்கள்னு நிரூபிச்சு வெளியில வந்தவங்க அவங்க. அதனால தார்மீகத்துக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. அப்படிலாம் நீங்க யோசிச்சு கூட அவங்க கிட்ட பார்க்க முடியாது. மேம், நானும் காலங்காலமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அதிமுகவுல கூட குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள்லாம் கூட கொடுக்கப்பட்டு அந்த கட்சியின் தலைவர்கள் மீது. ஆனால் திமுக பொறுத்தவரை அப்படியே கடல் அலை போல வரும் விமர்சனம் அப்படியே வந்த இடம் தெரியாம திரும்ப போயிருது. இது மாதிரி நான் தொடர்ந்து பாக்குறேன். வருது போகுது, ஒரு இது கூட ஸ்ட்ராங்கா நிக்கலையே அப்படின்னு. இன்றைக்கு விமர்சனம் வந்திருக்கு, இந்த ஆட்சியில் எதுவும் வாங்கல, ஆனா போன ஆட்சியில் இப்படி எல்லாம் வாங்கினாங்கன்னு ஒருத்தர் விமர்சனம் முக்கியமான நபர் வைக்கும் போது கூட அதை நம்ம கடைசியா எப்படியும் கொடுத்தவங்கன்னு சொல்ல போறது இல்லை, வாங்கினவங்க சொல்ல போறது இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம்னா இது எப்படி மேம் சொல்யூஷன் கிடைக்கும்? இது எங்கதான் சொல்யூஷன் கிடைக்கும்? இது கடைசியா மாணவர்கள் தலையில சுமையா ஃபீஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல விழுகுது. கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது who will build a cat அப்படிங்கிறது தான். அது நாம நேர்மையா இருக்கும்போது அதை நேரடியாக சந்திக்கக்கூடிய நமக்கு அந்த மனோ தைரியம் நமக்கு இருக்கும். இன்னைக்கு 2 சைடும் கொடுத்தேன்னா அவங்கதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க காசு கொடுத்தோம்னு அவங்க சொல்லும் பொழுது 2 பேர் மேலையும் இருக்கிறதுனால
அது எவ்வளவு தூரம் நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறதோ இல்ல வெற்று அரசியலாக இது போகுமோ அப்படிங்கறது நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கறதுல மிகப்பெரிய திறமைசாலிகள் திமுக காரங்க. அவங்க கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா அதெல்லாம் செய்ய வைக்க முடியாது. பொன்முடி போன்ற ஒரு சிலருக்கு தான், நீங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், பொன்முடி அவர்கள் குற்றம் செய்தவர் என்று நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நாம மறந்துடக்கூடாது. சோ அப்படியும் ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சட்டத்துல ஒருவருடைய குற்றத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் நினைக்கிற அவரு சொல்றாரு, இஸ்லாமிய இவங்க ஜெயில இருக்கிறவங்க 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்கள வெளியில விடுறதுக்கு நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி குற்றவாளிகளுக்கு மத சாயம் பூச முடியும்னு தெரியல. குற்றவாளி அப்படின்னா அவன் குற்றவாளி, அவன் இந்து குற்றவாளியா, கிறிஸ்தவ குற்றவாளியா, இஸ்லாமிய குற்றவாளி எல்லாம் கிடையாது. அப்ப 25 வருஷம் உள்ள இருக்கிறதுனாலயே அவங்க புனிதர் ஆயிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிதானே இந்த 70 விடுதலையில கட்டி புடிச்சு டீ பார்ட்டி வச்சாரு பேரறிவாளனுக்கு இவர் ஸ்டாலின் அவர்கள், இல்லையா? சோ அப்போ இந்த தவறுகளை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஒரு வெறுப்புல இன்னொரு இடத்துக்கு இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதை இவர்கள் செய்தாலும் இவர்களுக்கும் அந்த நிலைமைதான் வரும். இந்த ஊழல் அப்படின்னு வரும்பொழுது 2 தரப்பும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது அந்த தரப்பு செய்யுமா அப்படிங்கறதான் நாம பாக்கணும். மேம், அதுல இன்னொரு முக்கியமான கருத்து, இது மட்டும் கிடையாது. அங்க தனியார் பள்ளிகள்லாம் மேக்ஸிமம் இந்த ஷூ, டை, இந்த பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. இதை நீங்க கொள்முதல் பண்றதா இருந்தா கூட எங்ககிட்ட தான் கொள்முதல் பண்ணணும். சோ அங்க ஒரு பிசினஸ், எங்க கேப் கிடைக்குது அங்கெல்லாம் கோல் அடிக்கிற மாதிரி திமுக இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு விமர்சனமா வைக்கப்படுது. அது எப்படி? இல்ல, ஆக்சுவலா இது எல்லா இடத்துலயும் எல்லா காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க வாங்கிக்கோங்கன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துன்னு வருவாங்க. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நீங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நீங்க பாத்தீங்க, ஏன் அந்த ஸ்கூல் பேக் கூட கொடுக்க வேண்டிய, நான் இதை ஏன் ஜஸ்டிஃபை பண்றேன் நீங்க நினைக்க கூடாது. நான் ஒரு கல்வியாளரா அதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பாக்குறேன். ஏன்னா என் குழந்தையும் படிச்சு அப்படித்தானே வந்திருக்கு. அதனால எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க வைல்ட் கிராஃப்ட்ல இருந்து 3000 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கி கொடுப்பீங்க. இன்னொரு குழந்தைக்கு வசதி இருக்காது, அவங்க ஒரு சின்ன கடையில 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கி கொடுப்பாங்க. அங்க போகும்பொழுது அந்த பேக்கை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இல்லையே அப்படிங்கக்கூடிய ஏக்கம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு யூனிஃபார்ம் சொல்றீங்க, நான் ஒரு 100% காட்டன்ல இல்லைன்னா ஒரு ரேயான்ல என் குழந்தை ஸ்கின்னுக்கு இதுதாங்க ஒத்து வரும் அப்படின்னு நான் ஒரு காஸ்ட்லியா ஒண்ணு, அதே யூனிஃபார்ம் தான். யூனிஃபார்ம் உங்களுக்கு என்ன இருக்கணும், மாடல் கலர்லாம் ஒண்ணு போல இருக்கணும், எந்த மெட்டீரியல் வேணா இருக்கலாம்னு நான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை செய்ய முடியும். ஆனால் பள்ளிக்கூடம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மெட்டீரியல் தான், வேத்து கொட்டினா எல்லாருக்கும் ஒண்ணு போல வேத்து கொட்டட்டும், நல்லா இருந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். சோ அதனாலதான் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாருக்கும் ஒண்ணு போல இந்த பேகு, டை, ஷூ இதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அரசு பள்ளிக்கூடங்கள்லயே நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அட்லீஸ்ட் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கேட்கற ரைட்ஸாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? என்ன மேடம், இந்த பேக் 500 ரூபாய்க்கு வெளில கிடைக்குது, நீ 800 ரூபாய் ஏன் போட்டிருக்கிறேன்னு நான் பணம் கொடுக்குறேன்னா கேள்வி கேட்கறது இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இலவசமா இது கிடைக்குது, நான் யார்கிட்ட போய் இதை கேட்பேன்ட்டு. ஆனால் அவர்களுக்கு மறந்து போன ஒரு விஷயம், அவர்கள் இலவசமாக படிக்க வைக்கல, நாம கொடுக்கிற வரி பணத்துல அரசு அவர்களை படிக்க வைக்குது. சோ அதற்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. நான் உனக்கு ஃப்ரீயா தானே கொடுக்குறேன், என்ன ஏன் கேள்வி கேட்கிறேன்னு யாருமே அவர்களை பார்த்து கேட்க கூடாது, அது தப்பு. அப்படின்னு இருக்கும்போது இந்த அரசு எங்க கொள்முதல் பண்ணுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 10,000 ரூபாய் லேப்டாப்பை நீ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க, 8,000 ரூபாய் சைக்கிளை நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்றத நம்ம பில்ல பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் இல்லையா? சோ அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அவர்களை கேட்பதற்கு அப்படின்னு இன்னைக்கு யாருமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சரி நமக்கு கிடைக்கிறத வாங்கிட்டு பேசாம இருக்கலான்ட்டு. அதனால ஒரு சைடுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பூதாகாரமாக தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மெட்ரிக் பள்ளிகள் புதுப்பிக்கிறதுக்கு 3-5 லட்சம், சிபிஎஸ்இ பள்ளிகள் புதுப்பிக்கிறது அப்படின்னா 8-15 லட்சம் வரைக்கும், அதே தனியார் பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வாங்க 35 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த விஷயத்தை கேட்கும் போது, சோ அதனாலதான் பிள்ளைகள் மீது இந்த அளவுக்கு ஒரு சுமையான ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ தனியார் பள்ளிகள் வருது. சோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத மொத்தமா அதை ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸா வெளில காட்ட முடியுமா, இல்ல இன்னும் குறைவாக காட்ட முடியுமா தனியார் பள்ளிகள்ல?
இல்ல கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு காட்ட முடியுங்க. இப்பயுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல என் பையன் படிச்ச பள்ளிலலாம் நாங்கலாம் ஆன்லைன்ல தான் பே பண்ணியிருக்கோம். ரூ. 1 கூட நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணதே இல்ல. சிபிஎஸ்இ பள்ளியில நான் சொல்றேன். இனி எவ்வளோ ரூபா கூட 1,4 லட்சம் நான் கட்டியிருக்கேன். ஆனால் அந்த 1,4 லட்சமும் ஒயிட்டா ஆன்லைன்ல லிங்க் குடுத்து தான் நான் பே பண்ணியிருக்கேன். என்னோட அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. அப்ப கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த 1,4 லட்சத்துக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, குழந்தையோட ஸ்கூல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு, டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் நாம தரமா இருக்குதா அப்படிங்கறத நாம பாக்குறோம். பட் இங்க இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் என்னைக்கு வந்து இந்த மெட்ரிகுலேஷனுக்கு வந்து சமச்சீர் கல்வின்னு வந்ததோ, இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் நீங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் பாருங்க, மெட்ரிக் பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களாக மாறிடுச்சு. ஏன்னா நான் எதுக்குடா இந்த மாநில அரசு கிட்ட போய் தொங்கிக்கிட்டு நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு காசை கொடுத்து வாங்கிட்டே இருக்கணும். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருந்தால் கூட சிபிஎஸ்இக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை நீங்க ஆன்லைன்ல போட்டு வாங்கிருவீங்க. ஆனால் இந்த இடத்துல வச்சு நடத்துறோம் இல்லையா, அதற்கு ஒரு அப்ரூவல் நீங்க வாங்கணும். அந்த அப்ரூவலுக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் கூட அதுல காசு கொடுக்க வேண்டியதுதான் இங்க இருக்கக்கூடிய கொடுமையான நிலைமை. அப்போ இதெல்லாம் நீங்க நீக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு தாவேகா அரசுல இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் இந்த அரசாணையை உங்களுக்கு வந்து இன்னைக்கு கையில கொடுக்குறேன், அடுத்த வருஷம் நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி இன்னைக்கு யூஜிசில கல்லூரிகள்ல இருக்கக்கூடியது. இன்னைக்கு நேக்குக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நீங்க உங்களோட வீடியோவா, போட்டோவா, டாக்குமெண்டா எல்லாமே நீங்க சப்மிட் ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. ஆன்லைன்லயே உங்ககிட்ட பேசிதான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கொண்டு வரும்பொழுது அந்த லஞ்ச லாவண்யம் மிகப்பெரிய அளவிற்கு குறையதா செய்யும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிள்ளைகளுடைய சுமை மிகப்பெரிய அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு குறையும். ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. இன்னைக்கு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசினுடைய கடமை வெட்கக்கேமா நானே சொல்றேன், தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை கொண்டு வாங்க. எப்போது நாம என்ன சொல்லுவோம், அரசு என்ன எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் உயர்ந்த இடத்துல இருக்கும், அவங்கள பார்த்து மத்தவங்க செய்யணும். ஆனால் நம்முடைய போராத காலம் என்ன அப்படின்னா, நம்ம பள்ளி விஷயங்கள்ல பள்ளிக்கூட தனியார் பள்ளிகளை மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் நாம இருக்கிறோம். அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுறோம், பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அப்படி செய்யும் பொழுது அந்த நிலைமை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே மேம், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.